ஹாய் ஹலோ மக்களே. இது பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் பாப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டா. அதனால் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறது இதெல்லாம் பாருங்கள். 5ஆம் மாதம் சாப்பாடு செய்கிறதுக்காக ஊருக்கு சென்னைக்கு போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அத்தை மாமா பலகாரம் கொடுக்கணுன்றதுனால அவங்க கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என் தாய் மாமா தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கொடுக்கட்டும் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து தாய் மாமா தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு அவளே முடிவு பண்ணிட்டாலான்னு தெரியலங்க. பார்த்திங்கன்னா வளையல் போட்டு சந்தன குங்குமம்லாம் தடவி விட்டு நாங்கள் சொன்னோங்க, சரி வேண்டாம் 7ஆம் மாதம் வளைகாப்பு போடும்போது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லைம்மா எனக்கு இப்பயே செய்யணும், 5ஆம் மாதம் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லவுமே சரி மாதமாக இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்ட விஷயத்த செய்யணுன்றதுனால சரின்னு செய்ய ஆரம்பிச்சு. அவங்க அத்தை அப்போ சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சுட்டு தாய்மாமன்னு வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பலகாரெலாம் அவங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பழம் எல்லா வகையும் கொண்டு போயிருந்தோம். அதெல்லாம் வீட்டிலேருந்து இருக்கும்போது எடுக்கலை. அப்புறம் அவள் சீர் செய்வா பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டா. முடித்ததுக்கப்புறம் நான் அந்த பக்கம் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா ஊருக்கு கிளம்பணுன்றதுனால டக்கு டக்குன்னு சரி நம்ம செஞ்சு முடித்தோடனே சாயந்தரம் ட்ரெயினுக்கு கிளம்புனாலும் நான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் 5 வகை சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அவளுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுவுமே நான் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடு பாருங்கள், ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து அவளே ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு தாய் மாமனுக்கு தானே உரிமை, ஃபஸ்ட்டு அவங்க செய்யட்டும், அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலான்னு நானும் அவங்க அப்பாவும் ஒரு ஓரமாக நின்றுட்டோம். சரி முடிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு. சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை ஊட்டி விட்டுட்டே இருந்தால் ரொம்ப நேரம். சரி வேண்டாம் போதுன்னு சொன்னாலும் கேட்கல அவள். இது பாருங்கள் ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க பாருங்களேன். முடிச்சாச்சு. அவங்க முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்துலலாம் கூப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 பேரை பக்கத்தில் அவளே கூப்பிட்டா. நானும் போய் கூப்பிட்டுட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என் தம்பி ஒய்ஃபே ரொம்ப நேரம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் எடுத்து கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் ஒவ்வொன்றா அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க பாருங்க. நான் கையில் ஏதோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வளையல் பத்தலை, சைஸ் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே இருந்து வாங்கிட்டு போனனால சைஸ் எல்லாம் பார்க்கலங்க. அப்புறம் மற்றவங்களுக்கும் இப்போ நம்ம செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கும் செஞ்சுட்டு அப்புறம் வளையலை சரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு கரெக்டாகவே இருந்துச்சுங்க வளையல் எல்லாமே. நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனோம். போட்டோன்னே கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. ஏன்னா 7ஆம் மாதம் போடுறதுனால இப்போவே வேணான்னு சொன்னால் எங்கெங்க இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்கவே மாட்டேங்குது. அதுங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் மாதிரி 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ என்ன ஆரம்பிச்சிட்டா எனக்கு அந்த 5ஆம் மாதம் செஞ்சு போடுங்கன்னே சொல்லியிருந்தனால அப்புறம் அவசரமாக ஒரு நல்ல நாளும் கொஞ்சம் அந்த மாதம் செய்யலாமா என்னான்னு தெரியலங்க. அந்த மாதம் ஆனால் செய்யலான்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அப்புறம் போய் நம்ம செஞ்சிட்டோங்க. பாருங்கள் அந்த சீரெல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படியே செஞ்சு முடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போயிட்டேங்க. நான் அப்புறம் சரி அவள் செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் சும்மா பொட்டு மட்டும் வச்சுட்டேங்க. சந்தனம்லாம் எங்கேயுமே பூசலை. அப்புறம் ஆசீர்வாதம் மாதிரி பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க அப்பாவையும் போட சொன்னோம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறப்போ இதில் வாய்ஸ் மட்டும்தாங்க கொடுக்குறேன். ஏன்னா அப்போதைக்கு எதுவுமே பேசவும் முடியல. அந்த இடத்துல அந்த வீடியோ அப்படின்றது இல்லை. அப்புறம் சரி நம்ம அடுத்து 7ஆம் மாதம் போடும்போது இது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த இதில் சாஃப்ட்டில் ஏதோ போட்டிருப்பாங்க போல். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன வளைகாப்பு போட்டுட்டீங்க சொல்லாமன்னு அப்படி சொல்லி சொந்தக்காரங்களும் சரி மற்றவங்களும் சரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் சொன்னேங்க, அவள் பிள்ளை ஆசைப்பட்டா அதனால் இப்போ செஞ்சுருக்கோம், வளைகாப்புன்றது அப்புறம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் வளையல்லாம் போட்டு விட்டேங்க. பாருங்க மேக்கப்போடு அப்படி உட்காந்துருந்தா யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க, வளைகாப்பு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா செய்ய சொன்னேன். செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் பக்கத்துலலாம் நிற்கிறாங்க ஒரு 4-5 பேர். அப்புறம் அவங்க அப்பாவை செய்ய சொன்னாங்க. அவங்க அப்பா நாங்கள் 2 பேர் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் பொறுமையாக செய்வாங்க பாருங்களேன். ஒவ்வொரு பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 2 தடவை என்னென்ன கரெக்டாக செய்யணுமோ அதை பூரா பொறுமையாக அமர செய்வாங்க. பாருங்கள் செய்கிறத. ஒவ்வொன்றுக்கும் குனிஞ்சு ஒவ்வொன்று நான் சாப்பாடு ஊட்ட மறந்துட்டேங்க. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணேன், சாப்பாடு எடுத்து இடையில கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். அந்த மாலையை கட்டி பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக செய்கிறாங்க பாருங்க. இவ்வளோ பயபக்தியாக போடுறாங்களா அவங்க பொண்ணுக்கு மாலை பாருங்க. அவ்வளோதாங்க.
ஏன்னா அக்கம் பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க பக்கத்தில். பாருங்க என்ன என்ன செஞ்சாலும் மறுபடியும் ஏதோ ஒன்று எல்லாம் செய்கிற விஷயத்தையும் நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே ஊட்டுறாங்க. ஊட்டியாச்சு அவ்வளோதான். ஏன்னா பக்கத்துலலாம் நிற்கிறாங்க பார்த்துட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து அங்கே சென்னையில் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க அம்மா கூப்பிடுமா எல்லாரையுமே அப்படின்னு சொன்னதுனால வந்து சரி கூப்பிட்டாச்சுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அவங்கெல்லாம் இருந்தாலுங்க நம்ம மட்டும் செய்கிறத விட ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் கணக்கு சொல்லுவாங்க. அதை செய்யும்போது நமக்கும் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம மட்டும் போனோம் இந்த செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாங்க. நமக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்துங்க ட்ராவல் பண்ணுறதே ட்ரெயினில் போகிறோம். எல்லாரையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் இதை செஞ்சுட்டு திரும்ப அழைச்சிட்டு வந்து திரும்ப அடுத்த மாதம் வந்து வளைகாப்பு பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சொல்லாமல் போய் செஞ்சதுனால எல்லாம் ஃபோன் பண்ணி ஏன் சொல்லலைன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொறுமையாக அவங்களும் செய்கிறாங்க பக்கத்தில். இது பார்த்திங்கன்னா என்ன எல்லாமே வந்து ஒரு முறையாக செய்யணுன்றதுனால எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் அப்படின்னால எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்கு சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 5 வகை சாப்பாடும் சரி செஞ்சாச்சு. செஞ்சு வளையல் பழம் எல்லாமே தாம்பூலம்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. வந்துட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும். அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா அவங்களும் நம்ம இந்த பழம்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க ரெடி பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா டக்குன்னு ஒவ்வொருத்தவங்க இருந்து வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணுங்க கையில். அப்புறம் போய் நம்ம கூட்டிகிட்டு வர முடியாது. இவங்க வந்து முஸ்லீம்ஸ் பக்கத்து வீடு. இருந்தாலும் அவங்களும் நம்ம பழக்கத்தை கேட்டு அவங்களும் வந்து அந்த சீர் வந்து செய்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கும் முறை எல்லாமே தெரியுது. அவங்களுக்கும் அதே மாதிரி தானே அவங்க இதுலையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்பயே பார்த்தீங்கன்னா வளைகாப்பு போட்ட மாதிரியே கை ஃபுல்லாக வளையல் இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லாருமே பரவாயில்லைங்க. கரெக்டாக அந்த நம்ம என்ன செய்கிறோமோ அதை எல்லாருமே வந்து இது வந்து பாப்பாவோட பக்கத்தில் கீழே கொடுங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு போல் கீழே உள்ளவங்க. அப்புறம் அந்த பொண்ணும் வந்து செஞ்சுது. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஈக்குவல் வயசு சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதையும் சேர்த்து செஞ்சுட்டாங்க. ஓகே மேக்கில் அப்புறம் லாஸ்ட்டாக இருந்த வளையல்லாம் சொல்லிட்டு நானும் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா மிச்சம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நாம் லாஸ்ட்டாக போட்டுவிட்டேங்க வளையல். போட்டு அப்புறம் எல்லா வளையும் ஒரு சைஸாக இருக்கிற வளையல்லாம் போட்டுடலாம் சொல்லிட்டு எடுத்து நான் போட்டு விட்ருந்தேன். ஏன்னா மிச்சம் நம்ம வந்து கொண்டுட்டும் போக முடியாது. அதை என்ன பண்ண முடியும், வேஸ்ட்டாக தான் இருக்குன்ட்டு அப்புறம் கடைசியாக சாப்பாடுக்கும் தக்காளி சோறு நிறையா வேணும்னு சொன்னால் சரி ஊட்டி விட்டாச்சுங்க கடைசியாக. அது என்னவோ பேசிக்கிட்டே வேறு செய்கிறேன். என்ன பேசுகிறேன்னு அப்போ ஞாபகமும் இல்லைங்க எனக்கு. இந்த வீடியோ நான் ஏன் காமிக்கிறேன்னு சொன்னால் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து 7ஆம் மாதம் நம்ம அப்போல்லாம் அந்த ஐடியா இல்லை. 7ஆம் மாதம் போடும்போது எது வளைகாப்புன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் ஏன்னா 5ஆம் மாதம் சாப்பாடு செஞ்சு போடுறதே வந்து இது வந்து அவங்க வீட்டுக்காருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அவரையும் செய்ய விட்டோம். எல்லோரும் செஞ்சோம். சரி எது அவரும் செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவரும் சந்தன குங்குமம்லாம் தடவுறாங்க போல். இதில் நான் பார்க்கவே இல்லைங்க. இது இருக்கிறப்ப வந்து நான் கிச்சனில் வந்து பிரியாணி அதெல்லாம் கேட்டா சரி ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே பிரியாணி கிரேவி எல்லாம் செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு
அந்த ஒரு வீடியோவில் கூட போட்டுருவோம், சிக்கன் பிரியாணி சொல்லிவிட்டு கிரேவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு எங்கே போனாலும் அப்படி தாங்க. நம்ம அடுப்பை விடுறோமோ இல்லையா, அடுப்பு நம்மளை விடாதுங்க. அந்த இடத்துல வந்து எங்கே போனாலுமே அந்த கரண்டியை தூக்கிட்டு செய்கிற மாதிரி தான் நமக்கு அமைதி எப்போ பார்த்தாலுமே. இந்த சாப்பாடெலாம் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஆர்த்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. ஏன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு எடுத்து கொண்டு போய் ஊற்றி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி